கருப்பு சட்டை போட்ட எல்லாரும் என்னையோ கொலகாரின்னு சொல்றீங்கல்ல, ஆனா நான் சொல்றேன், என் புருஷனை கொண்டது இந்த அரசாங்கம் தான். மதுவை ஒழிச்சிருவோன்னு சொல்லித்தானே எல்லாரும் ஓட்டு கேட்டு வாராவ. நல்ல நாள் அதுமா கூட மது கடையை திறந்து வச்சு எங்களை மாதிரி பொம்பளைகளோட வயிற்றுச்சல கொட்டிக்கிறாங்களே. ஐயா, அவனை சம்பாதிச்ச பைசாவை குடிச்சு அழிஞ்சு போனா எக்கேடு கெட்டு போயிட்டோன்னு சொல்லி விட்டுறல ஐயா. ஏன் பிள்ளைகளுக்காக நான் உப்பளத்துல பாத்தி மிதிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வந்த காசை பிடிக்கி கொண்டு போய் குடிச்சிட்டு வந்துடுறானுங்களே. யாருக்கிட்ட சொல்லி அழணும் சொல்லுங்க, யாருக்கிட்ட சொல்லி அழணும்? ஐயா ஐயா, படிச்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒண்ணு கேக்குறேன். எங்க வயிற்றுச்செல்லாம் கொட்டிக்கிட்டு அரசாங்கத்துக்கு வர்ற அந்த வருமானம் தேவையா? தேவையா? என் புருஷனை கொன்ன பாவத்துக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுக்கிறேன். போதையால லாபம் சம்பாதிச்சு என்ன மாதிரி பொம்பளைங்களோட சாபத்தை கொட்டிக்கிறானுங்களே, அவனுங்களுக்கு தண்டனை யார் கொடுக்க முடியும்? இந்த மங்காவோட வாழ்க்கை அப்படி மண்ணோட மங்கினது போதும். இனிமேல் வரும் பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கையிலையாது ஒழியத்துக்கையா. நான் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு யாரையும் பிரிச்சு சொல்லலையா. அரசாங்கத்தை ஆளணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி, எங்களை மாதிரி பெண்கள் மேல இறக்க வச்சு மதுவே இல்லாத நாடா இதை உருவாக்குங்க ஐயா. இவங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். கெஞ்சிதாயா கேட்கிறேன். படிக்க வைக்க செலவு செஞ்சு அப்பன் பணம் வீணா போச்சு. மேல் படிப்பு படிக்க விரும்பி பாதி வாழ்க்கை அதிலே போச்சு. பட்டம் வாங்கி பணிய கேட்டா லட்ச லஞ்சம் கேட்கா. லட்சம் கட்டி வேலை பார்த்தா சொச்சம் கடன் மீதம் ஆச்சு. லோன கட்டவா வீட்டை பார்க்கவா எதிர்காலம்